அம்மா தான்ப்பா பண்ணியிருந்தாங்களா இந்த வேலையை பார்த்துருந்தாங்களா? அப்பா ஒரே ஒரு பையன் தானா? ஓ எங்க அப்பா இருந்ததுல இருந்து அங்கதான் தங்கியிருந்தீங்களா? முடியாது போய் போலான்னு இந்த மாதிரி ஐயா பார்த்து நான் முந்திர ஐயா பார்த்து உழம்புறேன்னு ரொம்ப பயம் வரும். நான் நிறைய பயந்துருக்கேன். மற்றபடி தப்பெல்லாம் பண்ணணும்னா அவ்வளோதான் இந்த தெருவில். மற்றபடி தப்பெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. சொல்றேன் அந்த சைட்ல ஏதோ சேரை கட்டிட்டு நிக்குது. உள்ள வந்தோம்னா யாராச்சும் அங்க நிக்கிற மாரி இருக்கும். சத்தம் அந்த மல்லிகைப்பூ வாசணும். அதுக்கு இருக்கும். ஆஹா என்னடா இது இந்த மெட்டை உங்களுக்கு எப்படி இருக்கும்? பக்கத்து பக்கத்துல எல்லாமே கேட்டு ஓடுறாங்க. இன்னும் அந்த இடத்துல ஏதோ ஒன்று நின்று நல்லா இருக்கும் போதே போயிடுவோமா நீ சொல்றது? அது வணக்கங்க, நான் உங்கள் எஸ்கே. நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வெறும் மாலையாக கிடந்துச்சு. அதாவது இந்த பிணத்துக்கு மேலே போடுவாங்க அந்த மாலை கிடந்துச்சு. என்னடா இந்த வழியில் ஏதோ பிணம் போயிருக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு என் வீட்டுக்கு போகிற வழியில் தான் சுடுகாடு இருக்குது. அப்போ அந்த சுடுகாட்டு உள்ளே போய் பார்க்கணும் எனக்கு எப்பயுமே ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தோடு போகும்போது அந்த பிணம் இருக்கிற பையனோட கலந்துரையாடின வீடியோ தான் இது. ஆமாம், யூடியூப் வச்சுட்டு பண்ணிட்டுருங்க. இதை வந்து நாங்கள் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தான் இது பண்ணுறது, எரிக்கிறது இது பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? சரி, அப்போ நான் கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? சொல்லுங்கண்ணா, கேளுங்கண்ணா. அம்மா வராது. ஒரு மணிக்கு வந்து நீங்கள் வந்து எரிப்பீங்களா? அதை இருப்பேண்ணா. அம்மா அங்கே நிற்கும். அம்மா வராது, வயசான அம்மா. அதனால அம்மா அங்கே நிற்கும். சரி, நான் மட்டும்தான் வருவேன். இப்போ இது எத்தனை மணிக்கு வந்துச்சு? இது இப்போ 6 மணிக்கு போல வந்ததுண்ணா. யார் இறந்தவங்க வந்து ஜென்ஸா லேடிஸா? லேடிஸு. வயசு என்ன இருக்கும் அவங்களுக்கு? என்னென்ன இப்போ இது என்ன எந்திரிச்சு நிற்குமா? நம்ம எப்படின்னாச்சு ரொம்ப பதட்டம் பத்து ரொம்ப அள்ளு விட்டுருச்சுன்னா அந்த பயிட்டாச்சுல வந்து இது பண்ணணும்னா அதுக்கு உடம்புல விரைச்சு போய் இதாக வந்துச்சுன்னா எழுந்துச்சு நிக்கணும். அதுக்கு தெரியாத மாதிரி இந்த மாதிரி பின்னாடி இல்லாட்டி வந்து மண்டையில ஒரு அடி அடிச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சுன்னா அப்படியே படுத்துங்க. காத்து மட்டும் போட்டு விட்டா போதும். காத்து எதுக்கு? காத்துன்னா ஃப்ரீயா இருக்கும். அந்த லென்ட் காத்து போட்டு விட்டோம்னா அந்த இங்க ஒரு காத்து அங்க ஒரு ஓட்டை 3 ஓட்டை போட்டு விட்டோம்னா ஃபுல்லா எரிஞ்சிரும். எரிஞ்சு வச்சு நல்லபடியா நம்ம இது பண்ணுவோம். அவங்களுக்கு நல்லபடியா இந்த மாதிரி நல்லபடியா முடிச்சிருக்கோம்னா அப்படின்னு நம்ம போய் சொல்லிடணும்னா அவங்களுக்கு. எத்தனை வருஷமா இது பண்றீங்க? முன்னாடில இருந்து இது பண்றோம்னா. உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எத்தனை வயசுல இருந்து பண்றீங்கன்னு கேக்குறேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு 21 வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். 21 வயசுல இருந்தா? அது வரையும் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா விட்டு இப்போ ரொம்ப வயசாயிட்டு முடியல. நான் பாக்குறேன்னு சொல்லி அந்த வேலையை நான் அந்த வேலையை படிச்சிருக்கீங்களா? 8வது வரையும் போனானே. சரி சரி சரி. நம்மளுக்கு கொஞ்சம் இதா வந்து அம்மா தான்ப்பா பண்ணியிருந்தாங்களா இந்த வேலையை பார்த்துருந்தாங்களா? அப்பா அப்பா தானே இந்த வேலையை ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தது. இப்போ அப்பா எப்படின்னா இந்த ஒரு இதாக இறந்து விட்டாங்க. எத்தனை வயசு இருக்கும்? நீங்கள் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இருந்தாங்களா முன்னாடியே இருந்துட்டாங்களா? 10 வயசுல இருக்கப்ப அப்பா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா இதை பார்த்துக்கிட்டாங்களா? அம்மா ஆளுங்க. இப்போ நீங்கள் ஒரே ஒரு பையன் தானா? நான் ஒன்று, அக்கா ஒன்று. அக்கா கற்று தெரியாது அக்கா. ஓ பொண்ணு வீட்டில் இருக்குங்க. அம்மா விட்டு முடியாதனால நான் இதுக்கு வச்சு செய்யறேன்.
இது இந்த வருமானம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? ராத்தி கிடைக்காது. ம் காசு அதிகம் தான் போவோம். ம். காசு அதிகமாக போனாதான் இப்போ அவங்கள்ட்ட காசு வாங்கிக்க மாட்டீங்களா? அந்த வெரைட்டிக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும்? ம் இப்போ எல்லாமே எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கிறதுனால 4500 ம். மொத்தமாக ஏதாவது காசு வாங்குவீங்களா அவங்கள்ட்ட? மொத்தமாக கேட்குறதுன்னா அப்படியே முடிச்சுட்டாங்க ஐயா ம் அப்படின்னு அவங்க வீட்டில் போய் சொல்லுவோம். ம் அவங்க பார்த்து 500 கொடுப்பாங்க. ம். அவங்கள பார்த்து 200 300 கொடுப்பாங்களா? இன்னும் ஒரு இதாகும். ஆ. சரி, இவங்க நல்லபடியா எடுத்துருக்காங்க, இப்படிதான் எடுத்துருக்காங்க. ம். அடுத்த வேலை இவங்களை நம்பி கொடுக்கலாம். ஆ யாராவது திடீர்னு இறந்துட்டாங்கன்னா சொல்ல இவங்களை நம்பி கொடுக்கலாம். ம் பரவாயில்ல, முன்னாள் அந்த மாதிரி முடிச்சிருக்கான், ம் இவங்களை நம்பி கொடுங்க ம் அப்படின்னா அவங்க நம்பி கொடுக்கலாம். ம். புதைக்கிறதோட இந்த எடுக்கிறது தானே நம்ம தூக்கம் போனாலும் வந்தாலும் பரவாயில்லன்னு முடிச்சு பார்க்கணும். ம் ம் ஏன்னா பாருங்க, ம் ம். இன்னும் அப்படியே தான் இருப்பாங்க. யார் உள்ள அப்படியே இருப்பாங்களா? ஆமாங்க. ம் பாருங்க. அவங்களா? ஆமாண்ணா, லேடிஸ் தானே. இதெல்லாம் மூஞ்சி எரிஞ்சிருச்சு. மூஞ்சி எப்படி இருந்தாலும் எரிஞ்சிருண்ணா. மூஞ்சி எரிஞ்சிரும். இப்போ அந்த எலும்பு மண்டை ஓடு தானே அது? ஆமாண்ணா, மூஞ்சி எரிஞ்சிரும், கால் எரிஞ்சிருண்ணா. கால் எரிஞ்சிரும், நெஞ்சு எரியறதுக்கு எப்படி 6 மணிக்கு சொன்னீங்களா? 6 மணிலேருந்து எரிஞ்சதுல இப்போ இந்த எலும்பு அந்த இதுக்கு மண்டை மட்டும் எரிஞ்சிருக்கும் ஃபுல்லா. நம்ம மூஞ்சி ஃபுல்லா எரிஞ்சிருக்கும், கால் ஓடி இருக்குண்ணா. ஏன்னா கால் ஒண்ணுமே கிடையாது, கால் ஓடி இருக்கும். இருக்கிறது இந்த உடம்பு நெஞ்சு தானே. உடம்பு நெஞ்சு இருக்குமா? இந்த வயிறு, இந்த வயிறும் நம்ம நெஞ்சு மட்டும்தானே. அதுக்கு 2.5 கிலோ ஜீனி. ஜீனிலாம் போட்டால் எரியும். ஆமாண்ணே, அது 2.5 கிலோ ஜீனி போடணும். இப்போ இந்த எலும்புலாம் உங்களுக்கு உடைச்சி அது வந்து காரியம் பண்ணுறதுக்கு கேட்பாங்கல்ல? ஆமாண்ணா, அது ஃபுல்லா டீட்லா இந்த ஏரின்னு ஒருத்தவங்களை இருக்கணும்ல, அதெல்லாம் ஒரே இதாக. மற்றபடி தப்பாலாம் பண்ணணும்னா அவ்வளோதான் இந்த தெருவில். மற்றபடி தப்பாலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த எலும்பு மண்டை விட்டு போகுமா பாருங்க. சரிதா? அணைச்சிட்டீங்களா? இல்லை, அதெல்லாம் எரியுண்ணா. எரியுங்க. இல்லைண்ணா, பழகி போயிட்டு உங்களுக்கு பழகிடுச்சு. வீட்டில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஐயா பார்த்து நான் முன்சிற ஐயா பார்த்து உழம்புறேன்னு. அதனால நாளைக்கு வேலையை விட்டு ஞாயிற்றுக்கிழமை முடிய இருக்கு போகலாம். எய்த்தாப்ப செடி முளைச்சிருக்கலாண்ணா. இங்க இல்ல, அந்த வேலை எய்த்தாப்ப, அந்த வேலை எய்த்தாப்ப செடி முளைச்சிருக்குல்ல, அங்க எல்லாம் தங்கி இருந்தது. ஓ, இங்கதான் தங்கி இருப்பீங்க? அங்கதான் தங்கி இருந்தது. எங்க அப்பா இருந்ததுல இருந்து அங்கதான் தங்கி இருந்தது. அங்கதான் தங்கி இருந்தீங்களா? ஆமாண்ணா. அது போறப்ப இப்போ நீங்க எவ்வளவு நேரம் இப்போ இங்க ஏதாவது வேலை இருக்கா? எல்லாம் முடிச்சுட்டு போகணுமா? கொஞ்சம் நிறைய. இதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வருவீங்க? இங்க என்ன ஏத்தாப்பா என்ன வீடு? அது ரைட்டு. இல்லை, அதுக்கு கேட்குறேன். டைமிங்கில் வந்து பார்ப்பேன்னு சொன்னீங்கல்ல, இது எத்தனை மணிக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? 10 மணிக்கு வருவேன். இப்போ மணி 11 மணிக்கு 1 மணி அந்த மாதிரி வந்து பார்ப்பேன். நீங்க எப்போ வந்து இப்போ எதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? வண்டி வர வெளில நிற்கிது. பயப்படவே தேவையில்லண்ணா. பாரு அப்படி என்ன இருப்பான் நம்ம இந்த மாதிரி சவுண்ட் ஏதோ பொரியுது இல்லை ஒரு மாதிரியே அதெல்லாம் வந்து அது வந்து வயிறு இதாக மற்றபடி வேற எதுவும் இல்லை. நான் என்ன அம்மா அவங்க இருந்த போ அப்படி போப்பா. நான் பயப்படுவேன். யாரையும் அங்கே நிற்கிறாங்க யாரை பயந்துட்டுலாம் அழுதுலாம் குரு அப்படியே வரணும். இப்போ இங்கே மாதிரியே இருக்கு. என்ன சொல்லாதீங்க எனக்கு. இப்போ
ஏய் நீயே பயந்துன்னா அப்படி நீ தான் பண்ணணும் எல்லாம்